இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அது கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோட டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் பூவியார், பசநகர் ரவி அண்ட் மோகன் வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இந்த மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இட்ஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி and he's just landed and he came and said okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். And thank you Ravi sir for making this a wonderful film.